இன்றைக்கி தக்காளி வச்சு ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, நல்லா ஒரு 3 தக்காளி பழமானதாக பெரிய பழமாக எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. இப்போ எல்லாம் வதங்கிடுச்சு. ஆற வச்சு எடுத்துக்குவோம். ஆற வச்சதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணிலாம் எதுவும் விடாமல் அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். அதுக்கு அடுப்பில் தாளிப்பு கரண்டி வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்குங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள். நல்லா இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த தாளிப்பை நம்ம சட்னி கூட சேர்த்துருவோம். தாளிப்பு சட்னி கூட சேர்த்து நல்லா ஒரு தடவை ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. நம்மளோட சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசைக்கெலாம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.